ராமன் வணக்கம். ராமன், இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய 543 எம்பிக்களில் தமிழ்நாட்டினுடைய சதவிகிதமாக இருக்கக்கூடியது 7.18. அதை 7.2% சொல்றாங்க. சரியா? இந்த பிரதிநிதித்துவத்தை, இந்த டீலிமிட்டேஷன், தொகுதி மறு சீரமைப்பு, இந்த வரையறை நீங்க செய்யும்போது எங்களுக்கு அதே மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ரொம்ப நியாயமான கேள்வி அது. ஆனால் அதுக்கு இங்கே ஹோம் மினிஸ்டர் சொல்லிட்டு போனது என்ன அப்படின்னா, இங்கே ஒரு தொகுதி கூட குறையாது அப்படின்ட்டு பிரைம் மினிஸ்டர் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத ஒரு கோவையில் பேசிட்டு போனார். அந்த பதில் போதுமான பதில் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களா நீங்களும்? அதாவது ஒரு நாட்டுடைய நம்முடைய தேசத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரதமர் அடுத்தபடியாக உள்துறை அமைச்சர் தான் பவர்ஃபுல்லான செகண்ட் போஸ்டிங். சரி. அவர் கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு கேள்வி எழுப்புது. எங்களுக்கு நீங்கள் 39 எம்பி இருந்ததில் 8 குறைச்சி மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் குறைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் 39 தான் எங்களுக்கு இருக்கணும், அதை இங்கே குறைக்க கூடாதுன்னு சொல்லும்போது அமித்ஷா உத்தரவாதம் கொடுத்துருக்காரு, நாங்கள் அது குறைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு உள்துறை அமைச்சர் குறைக்க மாட்டோம் என்று சொன்ன பிறகு அதன் பிறகும் திமுக தலைமையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்துக்கு நீங்கள் வடதிசை போங்க, தென் திசை போங்க, மத்திய திசை போங்க, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு டீமெல்லாம் ஃபார்ம் பண்ணி அது தமிழை வளர்த்த சமய குறவர்கள்லாம் தமிழை வளர்க்க சென்றது போல் நாவுக்கரசர் சுந்தரமுத்தினார் போனது மாதிரி ஒரு செட்டப்லாம் பண்ணி இந்த மூமெண்ட்டு திமுகவுக்கே தெரியும், இதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, பிரதமர் அதில் உடன்பாடு இல்லைன்னு தெரியும். ஆனால் இந்த காரணம் என்னவென்றால் திமுகவுக்கு இன்னைக்கு உள்ள பிரச்சனை என்ன, இது ஒரு பெரிய பேசும் பொருளாக ஆக்கணும்னா தேசிய அளவில் திமுக தமிழ்நாட்டு இந்தியாவில் உள்ள மக்களுக்காக இந்த மாதிரி பிரிக்குது. அப்போ தென் மாநிலங்களை ஒருங்கிணைத்து, தென் மாநிலத்தில் உள்ள ஆளுங்கட்சிகளை எதிர்கட்சிகளை ஒருங்கிணைத்து நாம ஒரு லாபி பண்ணலாம் என்ற நிலைப்பாடு திமுக வசம் உள்ளது. அத்தகைய சூழ்நிலை தான் ஆந்திரா முதலமைச்சர் சொல்றாரு, நாங்கள் 10 மொழி கூட படிப்போங்க, அதில் மக்கள் படிக்கல என்னங்க இருக்குது, எல்லாரும் திரைக்கடல் ஓடியும் திரையவந்திடணும் நினைக்கிறாங்க தவிர்த்து அதுக்கு மொழி ஒரு பிரச்சனை கிடையாது, யாரும் படிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் என்ன திருப்பி போட்டிருக்கீங்க, தென் மாநிலத்தினுடைய முதலமைச்சரை சந்திப்போம், ஒருங்கிணைப்போம் என்று சொல்லியிருக்கீங்க. ஆனால் நிச்சயமாக திமுக எப்படி நீட்டை நாங்கள் ரத்து பண்ண போகிறோம், எப்படி கையெழுத்தில் வாங்கி எப்படி அது நிலைமையில் மைனஸான ஒரு நிலைப்பாடு போச்சோ அதே போல் இந்த எண்ணம் அவர்களுக்கு நீர்த்து போகும். இந்த எண்ணம் நீர்த்து போன வெளியில் அவங்க காட்டுறாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தை கூட்டுறாங்க, இன்னைக்கு நாடாளுமன்றத்தை போய் பிரச்சனையை கிளப்புறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் புது புது பிரச்சனைகளை கிளப்பும் போது காரணம் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இடி ஐடி என்பது ஒவ்வொரு நீங்கள் பார்த்துருக்கீங்க, கடலில் இன்னைக்கு டாஸ்மார்க் மது நிறுவனத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, ஒவ்வொருத்தரும் என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன செஞ்சுட்டு இருக்குன்னும் போது தமிழ்நாட்டில் 2026 நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. சட்டமன்றத்திலிருந்து வருது. இந்த சட்டமன்றத்தில் இப்படியே அவங்க மரவள்ளி கிழங்க செடியை நடும்போது எப்படி அந்த வேரெல்லாம் தெளித்து அதுக்கு மண்ணெல்லாம் போட்டு கொத்தி எடுத்து உரங்கள்லாம் போட்டு எப்படி பெருசாக வளர்க்க வேண்டும் என்று விவசாயி நினைக்கின்றாரோ அதே போல் 2026 தேர்தலில் திமுக வெற்றி பெற வேண்டும், திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்காக தான் இப்போதே அவங்க அடிக்கல் நாட்டுறாங்க. அந்த அடிக்கல் நாட்டுக்கு என்னன்னா, ஏற்கனவே 2020 நாடாளுமன்ற தேர்தலில் 30க்கும் மேற்பட்ட கட்சிகள்லாம் ஒருங்கிணைந்து ராகுகேது போன்ற சிந்தனை உள்ளவர்கள் ஒருங்கிணைந்து கூட பாஜக வீழ்த்த முடியவில்லை. அப்படி என்றால் இனிமேல் 5 வருஷம் நம்ம ஓட்டணும். இந்த 5 வருஷம் என்ன பிரச்சனை பண்ணதுக்குன்னா, திமுக எடுத்த வித்தைகள் எல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் எடுத்து அதை ஈரை பேனாக்கி, பேனை பெருமாளாக்கி, பெருமாளை பெத்த பெருமாளாக்கக்கூடிய நிலைப்பாடு திமுகவுக்கு இதெல்லாம் கைவந்த கலை. அதனால தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு, திமுக பேச்சை தமிழ்நாட்டு மக்கள் நம்பாதீங்க, அவர்கள் தங்களை தக்க வைக்கிறதுக்காகவும் தங்களுடைய பதவி சுகத்துக்காகவும் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆகவே திமுகவிடம் மக்கள் எச்சரிக்கை இருங்கள் என்று நான் சொல்லவில்லை, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லுகின்றார். ஆகவே இன்னைக்கு நம்முடைய திமுகவை சேர்ந்த நம்ம ஹபீஸ் என்ற பொருள்லாம் அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு பிஜேபி எதிர்மறையான ஒரு கருத்துக்கள் தான் பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவருடைய நிலைப்பாடு, அவருடைய கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட், அவங்க கொடுக்கக்கூடிய அஜெண்டாவில் அவங்க இப்படி தான் பேசினாதான். ஆனால் குடும்ப அது என்ன சொல்றாரு, மக்கள் தொகை கணக்கெடுக்கிறீங்க, அதே நேரத்தில் இது தமிழ்நாடு குடும்ப கட்டுப்பாடு விஷயத்தில் நாங்கள் தீவிரமான பிரச்சாரம் பண்ணி நாங்கள் கட்டமைப்பில் கொண்டு வந்துள்ளோம் என்று முதலமைச்சர் சொல்லுகின்றார். இந்த குடும்ப கட்டுப்பாடில் யார் குடும்ப கட்டுப்பாடு செய்தார்கள்? அது நீங்கள் உள்குத்து ஒன்று இருக்குல்ல, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? தமிழ்நாட்டில் உள்ள ஃபேமிலி பிளான் அந்த விவகாரத்தில் மக்கள் நாம் இருவர் நமக்கு இருவர், இப்போ என்ன பண்ணுறாங்க, நாம் இருவர் நமக்கு ஒருவர், இப்போ போகிற பக்கம் நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை, நமக்கு எதுக்கு இன்னொரு குழந்தை என்ற நிலைப்பாடு உள்ளது. ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்த குடும்ப கட்டுப்பாடு என்ற திட்டத்தில் தமிழக அரசு யாரை இந்த பிளானிங் பிளான்ல யாரை எந்த மக்கள் அதிகம் பண்ணியிருக்காங்க அது அவங்களுக்கே தெரியும். காபீஸ் பதில் சொல்லுவாரா? சொல்லுங்க. அதில் எவ்வளோ நான் வெளிச்சம் போட்டு காட்ட முடியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படி சர்வே எடுக்க முடியுமா? குடும்ப கட்டுப்பாடு பேசுதல் யார் அதிகமாக செய்தது?
யார் இன்னைக்கு மக்கள் தொகை கட்டுப்பாடு வச்சிருக்கிறார்கள் என்றால் கபீஸ் அதுக்கு பதில் சொல்லுவாரா? சொல்ல முடியாது. காரணம் என்றால் திமுகவுக்கு ஓட்டு வங்கி தேவை. அந்த ஓட்டுக்காக ஏதாவது பொய் ஒண்ணுக்கு டபுளா பொய் சொல்லி மக்களை ஏமாற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் 2 கோடி மக்களை இன்னைக்கு குடிப்பிரர்கள் ஆக்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை. அவங்களுக்கு தினசரி பிரேக்கிங் நியூஸ் சோசியல் மீடியாவில் வந்து கொண்டே இருக்க வேண்டும். மக்கள் நம்மளை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படியே ஓட்டிட்டோம்னா 2020 நமக்கு ஓட்டு வங்கி வேண்டும், மீண்டும் ஆட்சி வர வேண்டும் என்ற பொய்யான ஒரு தப்பு கணக்கை திமுக வைத்துள்ளது. இந்த தப்பு கணக்கை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம் என்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் புது 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 வித்தைகளை நீங்கள் செப்படி வித்தைகள் காட்டுகிறீர்கள். இந்த நீங்க வந்து பார்த்தீங்களா, கேரளாவில் PT பழனிராஜன் அமைச்சர், ஆந்திராவில் தெலுங்கு பேசக்கூடிய ஏவா வேலு அமைச்சர், மேற்கு வங்கத்தில் கனிமொழி அம்மையார் அவர்கள், ஒடிசாவில் TRP ராஜா அவர்களை, இதெல்லாம் என்ன, அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு நாடகம்? நீங்க என்ன நடந்து போச்சு? ஏங்க பிரதமர் சொல்லியிருக்காரு, உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. ஒருத்தர் பண்ண மாட்டோம்னு சொல்லி கேரண்டி ஆகும்போது அவர் என்ன அனுமர் மாதிரி நெஞ்சை கிழித்து பாருங்கள் என்று காட்ட முடியுமா? சொல்லுங்க. பேப்பர்ல கேக்குறாங்க சார், மேடையில இது எப்படிங்க? அப்படி சரி, அப்படி பார்த்தா ராஜ்பவன்ல கவர்னர் மாளிகையில எந்த நம்பிக்கை வச்சு பதவி இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல திமுக அண்ணா திமுக? எந்த நம்பிக்கை வச்சா? ஆமா சார், என்ன ரெக்கார்ட் ஆகுது? ஆமா சார், ரெக்கார்டு வச்சு நம்பிக்கிறார். ஆனால் அவர்கள் அந்த பதவி பிரமாணத்தின் சாட்சியமாக அந்த மனசாட்சியாக அவங்க நடக்கின்றார்களா? சொல்லுங்க சொல்லுங்க. அதனால கேரண்டி இதெல்லாம் ரைட்டிங்ல கொடுக்க முடியாது. என்ன லேண்ட் வியாபாரம் பண்றோம் சொல்லுங்க. அதெல்லாம் அரசு நீங்க மிரட்டுறீங்களா? கவர்மெண்ட் ரைட்டிங்ல தான் கொடுக்கணும். 12ஆம் தேதி மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய இலக்கம் என்ன? தினசரி மத்திய அரசை எதிர்த்து 2020 ஆட்சி அமைய வேண்டும். நீங்கள் 2026 திமுகவை அடியோடு வீழ்த்தப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை சார். சரி, நான் பேசலாம்.